கதூர் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் மைதா மாவு, 1 கப் அரிசி மாவு, ஒரு 1/2 கப் வந்து ரவை எடுத்துக்கிறேன். இப்போது 1/2 டீஸ்பூன் எள்ளு, கொஞ்சமாக பெருங்காயம், 1 ஸ்பூன் திக்கான தயிர், தேவையான அளவு உப்பு, ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன், 2 பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி திருவி சேர்த்துட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு கரண்டி எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி சேர்த்துட்டு, இதை தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறது இந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருவோம். இப்போ வந்து இந்த மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி சைஸில் ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தட்டிக்கணும். இது வந்து நீங்கள் செஞ்சு உடனே வந்துட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்டாக இருக்கும். அதை நம்ம ஒரு 1 வீக் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் டே எல்லாம் சாப்பிட்டோனாக்கா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வடை சுடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கதூர் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் மைதா மாவு, 1 கப் அரிசி மாவு, ஒரு 1/2 கப் வந்து ரவை எடுத்துக்கிறேன். இப்போது 1/2 டீஸ்பூன் எள்ளு, கொஞ்சமாக பெருங்காயம், 1 ஸ்பூன் திக்கான தயிர், தேவையான அளவு உப்பு, ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன், 2 பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி திருவி சேர்த்துட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு கரண்டி எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி சேர்த்துட்டு, இதை தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறத இந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருவோம். இப்போ வந்து இந்த மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி சைஸில் ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தட்டிக்கணும். இதை வந்து நீங்கள் செஞ்ச உடனே வந்துட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்டாக இருக்கும். அதை நம்ம ஒரு 1 வீக் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் டே எல்லாம் சாப்பிட்டோனாக்கா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வடை சுடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு